வருதான் இந்த ஐயாவா குடிமரம் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. செலுத்தவும் கொடிமரம் சூளம் வச்சுருக்காரு. இந்த சூளம் ஹாய் பைரவா. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த பக்கம் வச்சுருக்காரு. தென் திசை நோக்கி தானே இருக்காரு. ஓ சொர்ண ஆகாசம் பைரவா. ரைட். அம்மாயே நல்லா இருக்கியா? யாருக்கு அம்மாயே? அம்மா அவர் தங்க மக பெரிய மகளை 2வது பிள்ளை கட்டி கொடுத்தாங்கல்ல, அது இப்போ பிள்ளையோட மக. ஆமாம் அப்படியே வந்தான். அம்மா நாங்கள் இருக்கா ஒரு மனம் ஒன்று. நானும் வெளியே கட்டிட்டு பொள்ளாச்சி மண்டலம் கொடுப்பாரு. அங்கதான் பேசுவார். இதே பேசுவார். வீடு வச்சுருக்கு என்ன டவுன் போக 3 நாள் பொண்ணு ஓட்டு கடையில் என்ன மரம் நாகலிங்கமா என்னன்னு சொன்னார். நாகலிங்கமா? சரி சரி. நாகலிங்கம் தோட்டம் வந்தது. நாகலிங்கம் மரம் இல்லை இருக்கட்டும். இப்போ ஐயாவும் வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாகவே அவங்க வந்து ஐயாவோட அம்மா அம்மா இப்போ அந்த 20 ஆண்டு காலமாக வந்து பணிவிடை செஞ்சுட்டே இருக்கார். அவர் தான். இவருக்கு பூர்வீகம் இதே தானே.
நம்ம இதே ஒரு சிஸ்டம் இதே ஆ இந்த வெள்ளிங்கிரி அந்த அங்கே வெள்ளிங்கிரி வச்சு ஆ ம் 2 விநாயகர் இருக்குது. இங்கே ஒரு விநாயகர் இருப்பாரு. ஆமாம் இந்த விநாயகர் பின்னாடி ஒரு வெள்ளை விநாயகர், பின்னாடியா ஆ இங்கே ஒருத்தர் இருப்பார். ம் பின்னாடி அந்த வெள்ளை விநாயகர் ம் இருக்காரு பின்னாடி ஆ பின்னாடி ம் அதே கொடிமரம் போட்டுக்காரு. கொடிமரம் பிரம்மாண்டமாக இருக்கும் போல இருக்குங்க. இங்கே கிடைக்கணுமே ஆ நாகலிங்க மரம்ங்க. நாகலிங்க மரமா நாகலிங்க இது ஆ பிரம்மாண்டமாக இருக்கும் போல இருக்கு. நாகலிங்க மரம் ம் 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 நாகலிங்கம் ஆ ஆ கிடைக்கணுமே. ம் கண்டிப்பாக அமைப்பா கொடிமரம் மாதிரி செஞ்சுட்டாங்க. ம் ம் கீழே ஆ இதானே அடித்துவாரம் போகிறது இது மேலே வர மேலே வந்துருமா? அம்மா நாகலிங்க மரம் ஆ அபூர்வமே ம் கிடைக்கணுமே. ம் எல்லாம் ஐம்பொன்னிலேயே ஆமாம் பக்கத்தால் ஆ ஆ இதில் போடுவாங்க. இங்கே ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா நாகலிங்க மரத்துலேயே கொடிமரம். அந்த இதுக்கு விட இதுதான் பவர் அதிகமாக இருக்கும். விநாயகர் இது வெள்ளை விநாயகர். ஆ அங்கே உள்ள ஒரு மூலம் இருப்பார், ம் இங்கே இருப்பார் வெள்ளை விநாயகர். சில இடங்களில் பார்த்தா இந்த மாதிரி தான் கோயிலுக்கு பின்னாடி வந்து அமைக்கிறாங்க. அது என்ன காரணம்? அது அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆ கோயிலில் நம்ம மூத்தவர்கள் வந்து கணாசிங்க ம் ம் வழிபாடு ம் கடவுள்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தெய்வத்தை ம் வழிபாடு செஞ்சாலும் ஆ முதல்ல வந்து விநாயகர் பெருமானை ம் வழிபாடு செஞ்சுருக்கேன். ஆ மற்ற தெய்வங்களை வந்து ம் கும்பிடணும் ஆ அப்படிங்கிறதால முதல்ல வந்து ம் மேமூலை, அதாவது மேமூலையில் வந்து வைக்கணும். ம் இது குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தி. நம்ம தட்சிணாமூர்த்தி. இது முருகர். ம் 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 அது துர்க்கை. துர்க்கை. துர்க்கை துர்க்கை பெரும்பாலும் எல்லா கோயிலிலும் வந்து துர்க்கை இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. அவர் தான் சண்டிகேஸ்வரா. ஊருக்கு வெளியில் மருந்து வச்சு ம் மருந்து வச்சு ம் அவர் அப்புறம் பைரவன். ம் மொத்தம் இவ்வளோ மரம்லாம் இருக்குது. இது திருவோட்டு மரம். ஆ இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தேன். ம் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ம் ஒரே இதில் ஆ 2 வித்து, ம் ம் 2 ம் ஒரே தான். ம் ம் சிவனும் கறி மாதிரியே ம் பார்த்தீங்களா, அது பிறப்பே அப்படித்தான். ம் அது வந்ததே அப்படித்தான். ஆ பிறந்த வந்ததே விதை, ஒரே விதை தான். ம் ஒரே விதையில கீழே இருந்தே பார்த்தீங்கன்னா ம் 2 இது அப்படியே வந்து இது திருவோட்டு மரம். திருவோடு. இது வந்து நல்லா பெரிய மரமாகவே வளரும். திருவோடு இது நாட்டுக்காய். ம் இது நம்ம நட்டி வச்சது. ஆ ஆமாம், பேர் சொல்லுது. அதே மாதிரி நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். ம்
மகாபலிபுரம் இருக்காங்க, அதே மகாபலிபுரம். ஆ ம் இது ஆ எதுங்க அங்கே இருக்குது அந்த லாஸ்ட்டில்? ஓ அதான் மகாவில்லன்றதா? இது நம்ம நட்டி வச்சது. ம் இது விதை மூலியமாக உற்பத்தி வந்தது. ம் இதை ஒட்டு நான் ஹைப்ரிட்டு அது இல்லாமல் இருந்துச்சுனாக்கா இன்னும் பெருசாக வந்து காய் ஆ வச்சிருக்கேன். இது வந்து விதையிலே உற்பத்தி பண்ணி ம் ம் அதை முளைக்க வச்சு ம் நாட்டது. இது வயசு எப்படியா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 3 வயசு இருக்கும். ம் 3 வயசு 3 வயசுனா ஒரு 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம் நாற்று போட்டே பள்ளி விதை போட்டே ஒரு 1.5 வருஷம் ம் நாற்றுலேயே அங்கேயே நம்ம கோயிலே இருந்தது. ம் ம் அதுக்கு பிறகு தான் கொண்டு வந்து ம் நட்டி வச்சது. நாகலிங்க செடி எதுங்க இதா? ஓ இதில் தான் அந்த நாகலிங்க பூ வரும்னு சொல்லுவாங்களே. நாகலிங்க அரிய ம் ம் அதெல்லாம் ஒன்றா இருக்குது இங்கே. ஆ துளசி. ஆ அருமை. சிவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ம் இது உள்ள அந்த வனத்துக்குள்ளே ம் ஒருத்தர் சொல்லி கொண்டு வந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாரு. ம் ஆமாம், அந்த சிவலிங்கம் இது அந்த பானம் ஆ அது நாராயணன். ம் சிவன் வேறு ஹரி வேறு, வேறு வேறு இல்லை, இரண்டு ஒன்று அப்படின்றத வந்து நிரூபிச்சிட்டாங்க. ஆமாம், அதனால தான் இங்கே வந்து ஆ இது 2 பேருமே ம் காட்சி கொடுத்து அருள்பாலிக்கிறாங்க. நாராயணா. இது மகாபலிபுரம். இது வேலை பெருசு. ஆ அப்போ அந்த வில்லம் வேறு, இது மகாவில்லம் இது தனி. அது அது வந்து இலை சின்னதாக இருக்கும். ஆ அது சின்னதாக இருக்குது. இலை சின்ன சின்ன இலையாக இருக்கும். ஆ இதுன்னு பார்த்தீங்கன்னா இது 3 இலை. ம் 3 இலை, 5 இலை, 7 இலை, ஆ 12 இலை. இந்த இதில் அந்த இதுலேயே மகாவில்வத்திலேயே ம் அந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக இருக்குது. ம் ம் ஆமாம், இது வந்து 3 இலை. ம் அந்த வில்வத்துக்கும் இதுக்கு வித்தியாசம் நிறையா இருக்கும். ஆ ஆமாம், அது இலை வந்து சின்ன சின்னதாக இருக்கும். ம் இது வந்து பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் வந்து பெருசு பெருசாக இருக்கும். ஆ காய்களும் அதேமாரி பெரிய இலை. இதில் பெரிய பெரிய காய் வரும். இன்னும் இது பெரிய, இன்னும் பெருசாக, இன்னும் மரம் பெரிய மரமாக தான் ம் இன்னும் பழங்கள்லாம் ம் பெருசாக இருக்கும். ம் ஆமாம், இந்த பழம் நிறையா மருத்துவ குணமாக இருக்குது. ம் இந்த பழத்தில் கசப்புத்தன்மை, புளிப்புத்தன்மை எல்லாமே இருக்குது. இந்த பிசின் இருக்குங்களா, ஆ ஆ இந்த பிசின் எடுத்து ம் சில அசிய முறையெல்லாம் செய்யலாம். ம் இந்த அசிய மல்லி இதெல்லாம் செய்கிறது வந்து ஆ பயன்படும். மனம் பாருங்க. ம் நல்ல பழம். இதை உடச்சும் சாப்பிட்லாம். இந்த பழத்தை சாப்பிட்லாம். சில பேர் தெரியாதவங்க தான் இது என்ன பழமோ அப்படின்னு சாப்பிடல பயந்துட்டு.
ம் அது கசப்பு தன்மை, ம் புளிப்பு, ம் ம் காரம் எல்லாமே இருக்கும். அனைத்துமே. ம் மரம் வந்து ஆ இந்த விளைஞ்ச மரமாக இருந்தால் ம் இந்த கசப்பு தன்மை இருக்காது. ஓ இந்த மரம் இன்னும் விளையும். மரம் நல்ல பெரிய மரமாக வரும். ஆ மரங்கள் வந்து பெருசாக ம் இந்த பழம் இருக்குது பார்த்தீங்களா, ஆமாங்க. நல்ல பெருசாகும். ம் அந்த கசப்பு தன்மை இருக்காது. ம் அது மெயின் வந்து ம் நம்ம இந்த குடியால் மதுவால் ஆ பாதிக்கப்பட்டவங்களாம் ம் ம் இதை வந்து சாப்பிடலாம். ம் இது பழம், ம் இது கசப்பு கம்மியாக இருக்குது. ம் இந்த பக்கம் ம் கசப்பு தன்மை அதிகமாக இருக்குது. ம் இந்த பிசின் தான் கசக்காக இருக்குது. இந்த பிசின். பார்த்தீங்களா, ம் இந்த பிசின் தான் கசக்கும். ம் 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 ஆ சும்மா கடாச்சி கிடைக்கும். ம் இந்த பிசினுக்கு ம் அவ்வளோ ஒரு இது. ஆ அவ்வளோதான் அதிகபட்சம். அது பெரிய காயே அவ்வளோ. ம் அது இருக்குது பார்த்தீங்களா, ஆ பெரிய ம் பெரிய இருக்குதுலே பெரிய சைஸ் அது. அதுதான். இதுதான் ஒரிஜினல் நாட்டு கொய்யா. ஆ ஆ அதுக்கு மேலே காய் பெருக்காது. ஆமாம். கூலி மட்டும் அதை செய்யணும். 5 பேர் இங்கேயே தங்கி ரூம்லயே தங்கி 5 நாள் இங்கேயே இருந்து வேலை செஞ்சாங்க. என்ன வேலைப்பாடு முடிஞ்சு வேலைப்பாடு முடிச்சு எண்ணெயில ஊறிக்கி இருக்கு. ஓ அப்படியே தூக்கி நிப்பாட்டுறதே இப்ப அதுகிட்ட நாங்க என்ன பண்றோம், அது பெருசா இருக்கும். இந்த வந்து பாருங்க, எங்கிட்டு பாருங்க வாட்டத்தை. அந்த ஏரியா பூரா வந்தோம்ப்பா வசூலுக்கு. ஆடலூர் இங்கிட்டு தாண்டிக்குடி வரையும் பண்ணைக்காட்டு வரைக்கும் போனோம். இங்கிட்டு வந்து அங்கே தொடர்ந்து இது ஆடலூர்லேருந்து வந்ததா மரம். தம்பி நல்ல மரம், நல்லா விளைஞ்ச மரம், சரியான மரம் பாருங்க, பயங்கரமாக இருக்கு. ஆ ஏனே வந்து பாருங்களேன், வர வர அதனுடைய பாட்டை அப்படியே ஒரு வித்தியாசமாக வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி இருக்கு கருத்து மரம் நல்லா விளைஞ்ச மரம். அப்பனுக்குனே அது அது பிறந்து எப்பயே பிறந்து வளர்ந்துருக்கு. அவர் அதை வளர்த்திக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்காகத்தே இருந்திருக்கும் மரம். அவர் காட்டுனதுலேயே எங்களுக்கு இந்த மரம் பிடிச்சி, சரி எடுத்துக்கங்கட்டார். நீங்கள் எந்த மரம் உங்களுக்கு தேவையோ எடுத்துக்கங்கட்டார். எடுத்து வந்தா இதை 25 அடி நெட்டு, 25 வரையிலுமே ஒரே மரம் தான், 25 அடி நெட்டு. அது இந்த மேலே வந்து சிலுப்பாக இருக்குங்களா, அது கூட அந்த காற்று அடிக்க அந்த இது கொடுத்தாங்கல்ல நந்தி குடி இதுங்களுக்கு, அதுக்காக அது வச்சுருக்காங்க. மீதி பூராமே ஒரே மரம் தான். இப்போ இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, மரம் கொடுத்தவர் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சரி கொடுத்தவங்களும் சரி நம்ம பாண்டிச்சேரிக்காரவங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சாமி உங்களுக்கு சரியான மரம், நாங்களும் 75 மரம் செஞ்சுருக்காங்களாம் கொடிமரம். பெருமாள் கோயில், சிவன் கோயில், முருகன் கோயில் 75 மரத்தில் வந்து செம்பக மரம் செஞ்சது இந்த கோயிலே இருக்கார். வேறு மரங்கள்லாம் எத்தனையோ மரங்கள் செஞ்சுருக்காங்க. ஆனால் செம்பக மரத்தில் கொடிமரம் செஞ்சுருக்கு இந்த நம்ம கோயிலில் சாமி. அதை நீங்கள் நினைய விட்டுறாதீங்க. என்ன பண்ணுறீங்க, வைக்கிற போது காப்பர் தகட்டை போட்டு கரெக்ட் பண்ணி வச்சுருங்க. எவ்வளோ செலவானாலும் சரி. இதுக்காக கூட நீங்கள் என்ன, இப்போ இதுக்காகவே 21 வருஷம் ஆச்சு கோயில் உருவாயே.
எங்கேயும் போய் வசூல் பண்ணதில்லை, யார்ட்டையும் கையேந்தினதில்லை. இதுக்காக பிச்சை எடுத்தது மாதிரி ஊர் ஊராக போய்க்கு இருக்கேன். ஏன்னா 5 லட்ச ரூபா சாமி எஸ்டிமெண்ட்டு. 5 லட்ச ரூபா இல்லை இப்போ வந்து கொடி மரத்துக்கு மட்டும். காப்புக்கு. சரி கவசத்துக்கு. ஏன்னா இந்த சின்ன செம்பு நம்ம எடுக்க போனால் என்ன ரேட்டு சொல்கிறாங்க. இது 25 அடி நட்டு இந்த நம்பியை பொத்திட்டு வரணும்ல, இங்கே வரணும்ல. அப்போ வந்து அதுக்கு தான் காசு. அதோடைய பாகமாயனே. அது முனிப்பாகம். 2 கட்டை இருந்துச்சு. அந்த 2 கட்டையும் என்ன பண்ணிட்டா அப்படின்னா எங்களுக்கு வேணுமையா. ஏன்னா அந்த சாமி சப்பரம் மாதிரி செய்வோம்ல, பிரதோஷ அன்னைக்கு தூக்கி வர்றதுக்கு, அது சப்பரம் மாதிரி எனக்கு செஞ்சு விடுங்க அப்படின்ட்டு அந்த சிப்பிகிட்ட சொன்னோம். சரி அடுத்து வேலை முடிகிற போது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. சரி அதுக்காகத்து 2 கட்டையை கொண்டு வந்துருக்கு. ஏன்னா அந்த இதுலேயே ஒரு 4 பலகையை போட்டு அம்மையப்பனை வச்சு தூக்கிட்டு வர்றது மாதிரி அப்படி வந்துடலாம். சூப்பராக அவங்ககிட்ட என்ன காப்பு கேட்குறாங்க. இப்போ என்ன காப்பு என்ன போட்டிருக்கோம்னா வேப்பெண்ணெய் 2 டின்னு. சரி 2 டின்னு கணக்கு. அதுக்கடுத்து இப்போ இழுப்பெண்ணையில் 3 டின்னு. இப்போ 3வது டின்னு 5வது டின்னு ஓடிக்கிறதுக்கு இழுப்பெண்ணெய். நம்மகிட்ட என்ன மையந்தேன் இதான் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. பஸ் வந்துருச்சா? சரிப்பா. சொன்னது மாதிரி இவருக்குனே பிறந்து வளர்ந்துருக்குது செண்பக மரம். இதை எடுத்து ஆர்டிஎக்ஷன் பண்ணி குழி இறக்கி உள்ள அந்த 4 அடி பெருசாக இருக்கிறது உள்ளே போகிறது அதெல்லாம் கரெக்ட் பண்ணுற போது இதுக்கு எப்படி ஒரு ரூபாய் பிடிச்சிடும். இன்னும் எப்படி எங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா கணேசன் ஆனாச்சு. இன்னைக்கு கூட அவர் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருங்கல்தான் அவரே சொல்லிட்டாரு. கருங்கல்லானது குடிமர பீடை வந்து கருங்கல்லானது இறக்கி நீங்கள் கரணக்கல்லையே கட்டி கரணையிலேயே கட்டி அதுக்கு பின்னாடியே அது பாட்டு பண்ணி பீடமாக்குறது சொல்லிட்டாப்புல. அதுக்கிட்ட இதுக்கு எப்படி இதை சொல்லிட்டு அப்படி இருக்கு சார். இப்போ பீடமாகவும் போட்டுக்கலாம். இப்போ கரண கல்லில் அது அமைப்பு பீடமாகவே இருக்கு. குழி இறக்கி அப்படியே குழியை மட்டும் எடுத்து அப்படி கீழே இறக்கலாம். நம்ம இப்போ கல்கள் இப்போ கல் வச்சு கட்டாட கீழே இருந்து கட்டணும்னு சொல்றீங்கல்ல. ஆமாம். இப்போ பீடை வந்து அப்படியே நம்ம பீடை வந்து நம்ம செஞ்சு பூமிக்குள்ள அப்படியே இறக்கலாம். அப்படியே இறக்கலாம். அப்படியே இறக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டடா நீ கருங்கல் வாங்கி எரிக்கி அந்த சிமெண்ட்டுக்கு அந்த சின்னாங்க அதுக்கு எப்படி இதை 1 ரூபா வந்துடும் சார். இதை தொட்டா இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு 1 ரூபா வந்துடும். எப்படி இதை ஆல்ட்ரேஷன் பண்ணி இதை எடுத்து இதெல்லாம் பிரிச்சுட்டு குழியை தோண்டி இதை இறக்குற போது 1 ரூபா கூடத்தையும் பிடிக்கணும்னு குறையாது. ஏன்னா விலைவாசி கூட இருக்கு இல்லையா. சரி ஐயா உத்தரவு நமக்கு ஆமாம் அந்த மாதிரி முயற்சி பண்ணிக்கு இருக்கு இல்லையா. குடிமரம் வைக்கணும்னு சொன்னீங்க. இன்றைக்கு வந்து பார்க்கலாம் குடிமரம் நேரடியாக கண் முன்னாடி இருக்கு. பார்த்தாச்சு. கண் முன்னாடி இருக்கு. ஆமாம் குடிமரம் கண் முன்னாடி இருக்கு. இங்கே நம்ம ஊரில் விசேஷம் அங்கே யாருக்கு அந்த இடத்துக்கு அந்த மரத்துக்காரரை பார்க்குறான். அவர் என்ன சொல்ற நீங்கள் வாரேன்னு சொல்கிறீங்க, சும்மா வாயிலேயே 1 வருஷம் வரவே மாட்டீங்கன்னு அவர் சொல்லி போட்டார். சாமி சிவராத்திரிக்கு 1 வாரத்துக்கு போய் பாட்டு வந்துடும். நானும் வெங்கடேஷ் 2 பேர் போய் பார்க்குறேன். பார்த்துட்டு வந்தோடனே என்ன சொல்கிறாரு, மரத்தை பார்த்து வந்துட்டான். அதுக்கு அடுத்து பூஜை போடுறதுக்கு லேட்டு. எப்படி தெரியுங்களா, ஐயா சிவராத்திரி முடிச்சுக்கிறோம்னு. அப்போ அதில் ஒரு தடங்கல் அவர் சொல்கிறார். என்ன சாமி இன்னொரு தடங்கல் வருதா, மரத்தை பார்த்தீங்க அப்புறம் சரின்ட்டு விட்டாச்சு. சிவராத்திரியை முடித்தான். கரெக்டாக என்ன ஒன்றா இங்கே கிழமை போய் ஒரு வளர் குறையில் பூஜையை போட்டு மரத்தை பார்த்து அந்த சிப்பியும் கூட்டிகிட்டு போயிட்டான். யாரும் அந்த செடி கொடுக்குற அவரையும் கூட்டிகிட்டு போய் நேராக வச்சு ஒரு பூஜையை போட்டு மரத்துக்காரருக்கு ஒரு மரியாதை பண்ணி அவருக்கு ஒரு இதை சிப்பி கடலூர் பாண்டிச்சேரி அந்த ஏரியா. எங்கப்பா 75 அனீஸ்வரர் 75 மரம் செஞ்சுருக்காராம். முருகன் கோயில், பெருமாள் கோயில், எல்லா கோயிலுக்கும். ஆனால் இந்த கோயில்லனே சாமி செம்பக மரத்தில் செஞ்சுருக்க விட்டார். அதிகமாக தெரியுமா இருக்கு எனக்கு. ஆமாம் மாதிரி நீங்கள் வேறு மற்றவங்களாம் 2 லட்சம் கேட்டாங்க. செடிக்கு கரெக்ட் பண்ணி இந்த வாட்டை பண்ணி கொடுக்குறது 2 லட்சம் கேட்டாங்க. இவர் என்ன பண்ணார், 75 ரூபா கொடுத்துருக்கான். 25 ரூபா இங்கே அவங்க தங்கி சாப்பாடு தண்ணி நாங்கள் கவனிச்சது 75 ரூபா 5 நாள் எண்ணெய் மற்ற எல்லாம் சேர்த்து
மற்றவங்கெல்லாம் இப்பயுமே என்ன பண்ணுறாங்க, அந்த பொருட்கள் செஞ்சு கொடுக்கறது வந்து இவருதே 5 கிலோ முடிச்சிருக்காரு. மற்றவங்க எல்லாம் 6 ரூபா கேட்குறாங்க. 6 லட்சம் கேட்டு கூட என்ன செய்றீங்களா அவர் ஃபினிஷ் பண்ணிட்டு நாங்கள் செஞ்சு கொடுப்போம், யாரோ வச்சு நீங்கள் மாட்டிக்கணும், நீங்கள் தான் அங்கே வந்து எடுத்துக்கு வரணும், எடுத்துகிட்டு வந்து நீங்கள் யாரோ வச்சு மாட்டிக்கணும். ஆனால் இவங்க அப்படி இல்லை, அங்கேருந்து செஞ்சு கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக் இங்கேயே நம்மளுக்கு வச்சு மாட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க எல்லா வேலையும். இது கருங்காலி மரம் கிடைக்கலாம். கருங்காலி அது கிடைக்கும், கிடைக்காது. நம்ம ஏரியாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கிடைக்காது எதுவுமே இல்லை. இருக்கும், பெரும்பாலும் பெருசாக இருக்காது, சைஸாத்தே இருக்கும். இருக்கும் ஆனால் இந்த ஃபாரஸ்ட்டுகளில் இருக்கும். நேர் இருக்காது, ஃபாரஸ்ட்டுகளில் இருக்கும். இருக்கு சாமி, எல்லா மரமும் இருக்கு. என்ன அப்படின்னா என்ன ஃபாரஸ்ட்டுகளில் அதுக்கான ஆனது இந்த இடத்துக்கு இதுதான் அப்படின்னா அது. அதாவது நாங்கள் 5 மரம் 5 வகை சொன்னாங்க புராண இது. எப்படி 5ல் வந்து சந்தன மரம் நம்மளால ஆகாது, ரைட்டா. வில்வ மரம் சொன்னாங்க. வில்வ மரம் இல்லை, இந்த மாதிரி வில்வ மரம் பெருக்கணும்னா கோயிலில் மட்டும்தான் இருக்கும், அது தர மாட்டாங்க. தலைவிரிச்சயத்தை போய் வெட்ட விடுவாங்கல்ல, அது அது ஆகாது. அடுத்து வந்து தேவதூரு. நாங்கள் தேவதூரு வந்து எங்கே இமயமலையில தான் கிடைக்குமா, நம்ம தென்பகுதியில் வராது, பனிப்பிரதேசத்தில் அதில் தான் அது வருமா. பார்த்தோம், சரி இந்த மாதிரி சொல்கிறாங்களே என்னடா அப்படின்னு அப்படி சொன்னாங்க. 5வது செம்பகம் இருந்தால் பெஸ்ட்டு, அதுவும் போடலாம் அப்படின்னு புராண எழுதிய சொன்னாங்க. நாங்களும் பார்த்தோம், சரி செம்பகம்னு தேடுனா கண்டுபிடிக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆள் சொன்னாரு கர்நாடகத்துக்கு போட்டுட்டாங்க. பாப்பா ரெடியா இருப்பா, கர்நாடகத்துக்கு போனாத்தையும் கிடைக்கும்னாங்க. கடைசியில் கையை குறுக்காட்டுங்க, கையை காட்டுங்கப்பா, அப்போதான் நிற்கும். ஆமாம், பெரும்பாலும் வண்டி அவங்க மங்களம் கடை வச்சுருக்கவங்களே தெரியும், அனுபவம் ஃபஸ்ட்